நிலச்சரிவில் சிக்கி 191 பேரை காணவில்லை. பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறேன். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம். கேரளாவில் கடும் மழை பொழிவு இருக்கும் என 6 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். கேரள நிலச்சரிவு விவகாரத்தில் வேற்றுமைகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். மத்திய அமைச்சர் நட்டா வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 1400க்கும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். செந்தில் பாலாஜி கோரிக்கை நிராகரிப்பு. நீதிமன்ற காவல் 51வது முறையாக நீட்டிப்பு. எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும். அமைச்சர் பேட்டி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும். முத்தரசன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் புகலிடமாக திமுக அரசு மாற்றிவிட்டது. ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை. பணி நியமன சான்று வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும். முதலமைச்சருக்கு ராமதாஸ் வலியுறுத்தல். ரெட்பிக்ஸ் சேனலை மூட வேண்டும். ஃபெலிக்ஸ் பேட்டியளிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சர்க்கரையின் அளவு 50க்கும் கீழே குறைவதால் கெஜ்ரிவாலின் உயிருக்கு ஆபத்து. பேரணியில் மனைவி ஆவேசம். உணர்வுகளை தூண்டும் பேச்சுக்களை அனுமதிக்கக்கூடாது. பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். பாலஸ்தீன போராளிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் படைகள். ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை. இலங்கை அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவளித்தால் ஒழுங்கு நடவடிக்கை. ராஜபக்சே கட்சி எச்சரிக்கை. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.